வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கொள்ள வாசகம் வேதமலத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மே 22 மகரிஷியா வாழ்க்கை வரலாறு புக்கில் 22 23 மே 23 22 தேதி மே தான் உலக அமைதி. ஆமாம், உலக அமைதி மகிழ்ச்சியா சொல்கிறார். பெரிய விஷயங்கள் உலக அமைதிக்கு மகிழ்ச்சியாவோட மகிழ்ச்சியாகிட்ட கேட்குறேன், என்னங்கய்யா நீங்கள் ஜீவசமாதி அடைய போகிறீங்களா இல்லையா, என்னங்கய்யா நீ இப்படி சொல்கிறீங்களே அப்படி கேட்டால் மகிழ்ச்சியா சொல்கிறாரு, ஆசையை வளர்த்துக்கிட்டேயா அப்படிங்கிறார். நீங்களே ஆசையை வளர்த்துருக்கீங்க. ஆமாம், உலகம் சமாதானம் ஆகணும்னு சொல்லிட்டு உலக சமாதானத்துக்கு ஆசையாக வளர்த்துட்டாராம். அதான் வந்துட்டு வாழ்த்தும்போது அந்த ஆசை இருக்கக்கூடாது. ஒன்று என்னென்னு சமாதி நிலை அடையும் போது அந்த எந்த எண்ணம் உங்களுக்கு எண்ணம் வெற்றிடமாக இருக்கணுமா. சுத்தவெளிக்கு என்னங்க பேர், சுத்தவெளின்றோம். சிவகலம் முதல்ல சொல்லிகிட்டு இருக்கோம் இல்லையா. சிவகலம் முதல்ல மகேஷ் சொன்னாங்க, அப்புறம் சுத்தவெளி, அதாவது சுத்த தமிழில் சொல்லணும், ஏன்னா மதம் சார்ந்து போகுதுன்ற மாதிரி இருந்ததுனால சுத்தவெளியில் ஒன்றுமே இல்லை, பிளைன், ஒன்றுமற்ற ஒன்று. அப்போ அந்த ஆசை அப்படின்னும்போது அந்த ஒரு எண்ணமாக போய் நல்ல எண்ணம் தானே அந்த ஆசை. நீங்கள் என்னங்கய்யா இதை போய் இப்படி சொல்கிறீங்களா அப்படின்னா, நல்ல எண்ணமோ கெட்ட எண்ணமோ சமாதி நிலை அடையும் போது எந்த எண்ணமும் இருக்கக்கூடாது உள்ள. அது ஆசையாக வளர்த்து போனதுனால கஷ்டமாக போச்சு அது. அதனால் சமாதி ஜீவசமாதி இல்லை. ஆனால் மகரிஷியா திறவைக்கு மகரிஷியா தியானோட நிலைக்கு ஜீவசமாதி சாதாரணமாக ஆடவே முடியும். ஏன்னா அவர் வச்சு டெஸ்ட் பண்ணாங்க இல்லையா, ஆந்திராவில் ஒருத்தர், மண்ணா எண்ணெய் அலை எப்படி ஓடுது அப்படின்ட்டு. ஒன்றுமே இல்லாத போயிட்டு மறுபடியும் ஒர்க் பண்ண ஆரம்பித்து உமாமா தவம் எடுத்து அந்த அளவுக்கு இருக்கும்போது அந்த எண்ணங்களானது அப்படியே பிரபஞ்சத்தில் பதிவாகி நிறைய விரிஞ்சு பரவும். அப்போ அதனால தான் இப்போ இந்த மாதிரி நல்ல ஞானிகளை தோன்றதுக்கான காரணமே பல பேர் அந்த மாதிரி எண்ணம் போட்டதுனால தான் சொல்லுவாங்க இல்லையா. ஞானி சொல்கிறார், ராமாயண மகாபாரதம் எழுதினவர், கலியுகத்தில் நடக்க போகிற விஷயங்கள்லாம் அவருக்கு எழுதும்போது கலியுகம் முடிவு தருவாயில் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க மக்கள்னு சொல்லிட்டு கண்ணீர் விட்டு அழுதாராம். அவர் சொல்லுவாங்க, அவர் கண்ணீர் விட்டு அவர் அழுதாரு அப்படி மாதிரி அப்படின்ட்டு. அப்போது எவ்வளோ ஒரு கொடுமை நிறையங்கள் நடக்கும் அப்படின்ட்டு. ஒரு சில புக்கிலெல்லாம் பார்த்தோம்னா பிராமண லட்சணம் கலியுகத்தில் வெறும் பூணூலில் மட்டும்தான் இருக்கும் அப்படி ஒரு புக்கில் எழுதுது. மற்றபடி பூஜா புனஸ்காரம்லாம் கரெக்டாக அவங்களுக்கு பண்ணணும்னு தெரியாதான், அந்தளவுக்கு இருப்பாங்களாம்மா. அப்போது அந்த அமைதி நிலை வர 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 ஆட்டோமேட்டிக்காக மாற்றம் பெறும். இதை பார்த்திங்கன்னா நம்ம சத்தியயுகம் தோன்றும் அப்படி சொல்கிறாங்க. குஜராத்தில் ஒரு குகையில் எழுதியிருக்கான், இந்த 4 யுகங்களும் போய் சத்தியயுகம் தோன்றும். சத்தியயுகம் தோன்றும் போது எல்லாமே உண்மை நேர்மை எல்லாமே கரெக்டாக இருக்கும். இப்போ அதுக்கான விதைகளை பல ஒரு சில ஞானிகள் விட்டுட்டு போவாங்க, அது மக்களோட மனசில் பதிஞ்சு இந்த மாதிரி பிரதிபலிக்கும் அப்படிங்கிறார் மகிழ்ச்சியாக. அது வீசி எடுத்துகிட்டு போகிறதுக்கு சினிமா துறை ரொம்ப நல்லா இருக்கும், நிறைய மக்கள் மனதில் பதியறதுக்கு. எப்படி உலக சமாதானம் உலக அமைதி பெறும். தனி மனித அமைதி உலக அமைதிக்கு வித்து. தனி மனித ஒவ்வொருத்தரும் தனி மனித அமைதி அவருக்கு ஒருத்தர் மட்டுமே அமைதி இல்லை, அந்த ஒருத்தருக்கே உள்ள எவ்வளோ விஷயங்கள், உடல் உயிர் மனம் ஆத்மா இருக்குல்ல, ஒவ்வொன்றும் தனித்தனியாக அமைதியாக. ஏன் அப்படின்னு என்னென்ன செயல் செய்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க சொல்கிறாங்க மகிழ்ச்சியை. இப்போ எந்த செயல் அது தனக்கும் தற்சோதனை பண்ணும்போது தனக்கோ பிறர்க்கோ தற்காலத்திற்கோ பின்னோ உடலுக்கோ உயிருக்கோ மனதுக்கோ துன்பம் தராத செயலெல்லாம் புண்ணியமாம். இப்போ அந்த செயலை நம்ம செய்ய ஆரம்பித்தோம்னா கண்டிப்பாக உலக அமைதி நல்லா வரும் அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டுக்கு நாடு அரசியல் முறை வேறுபட்டிருக்கும் வரைக்கும் உலக அமைதி வராது அப்படிங்கிற. ஒரு நாட்டுக்கும் வேறொரு நாட்டுக்கும் அரசியலமைப்பு வேறுபாடு இருக்கும்போது உலக அமைதி வராது. அதாவது மகிழ்ச்சியை சொல்கிறார், ஓருலக ஆட்சி இருக்கணும் அப்படிங்கிற மகிழ்ச்சியை. ஓருலக ஆட்சி அப்படின்னா இந்த உலகத்துக்குள்ளே எந்த பொருளும் ஒரே பக்கமாக டிரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரி இருக்கணும். எங்கே இல்லையோ அந்த பொருள் அங்கே நிறைவு செய்தோம் அப்படின்னா எல்லாருக்கும் தேவையான உணவுலேருந்து உடையிலிருந்து
உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், இது நிறைவாக இருந்ததுனாவே உலகத்தில் அமைதி தாராளமாக வரும், போர்லாம் வராது. அதை கொண்டு போகிறதுக்கான டிரான்சாக்ஷன் தான் ஓருலக ஆட்சி வேணும் அப்படிங்கிற மகிழ்ச்சியாக இயற்கையின் மூலதனமாக பூமி தனி மனிதனோ அல்லது குழுவினராகவோ தங்களுக்கு சொந்தம் என்று எல்லை கட்டி கொண்டிருக்கும் வரை உலக அமைதி வராது. நம்ம வியாபாரத்தை சொல்கிறாரு ரியல் எஸ்டேட்டுக்கு நான் துண்டாக போட்டு விற்றுட்ருக்காங்க ரியல் எஸ்டேட்டில் எல்லோரும் நிறைய பேர் சொல்லுவாங்க பயிர் போடுற நிலமெல்லாம் விற்றுட்டாங்கன்னா அப்புறம் என்ன வருதுன்னு. பயிரிட முடியல அப்படிங்கிற நிலம் தான் என்ன பண்ணுறாங்க, விற்கிறாங்க. ஆனால் அதே போக போகவும் போயிடுச்சுன்னா சாப்பாட்டுக்கு எவ்வளோ கஷ்டப்படுங்க. இந்த அரிசி எவ்வளோ விலை விற்கும் அப்படின்றாங்க. அப்போது இந்த எல்லை கட்டி கொண்ட குணம் அப்படிங்கிறதுனால தான் உலக அமைதிக்கு நம்மளுக்கு வராது. எல்லை கட்டின குணம் அதாவது மண் பொண்ணு பொருள் எதுவாக இருந்தாலும் எல்லை கட்டினா தொந்தரவு தான். எல்லை கட்டாமல் இருக்கணும். அதே மன அமைதி அமைதி ஏற்பட பிரபஞ்ச ஆற்றல் நமக்குள்ளே விரியும் போது நம்மளுடைய எண்ணங்கள் சிந்தனைகள்லாம் விரிந்திருக்கும். அப்படின்னும்போது தன்னுக்கோ பிறருக்கோ யாருக்கும் தொந்தரவு இல்லாத செயல்கள் தான் நம்ம செய்வோம் நிறைய. அப்படி செய்யும்போது என்னென்னா அமைதி தன்னால் வந்துடும். நல்லா விட்டு கொடுத்து போகக்கூடிய பக்குவங்கள் நிறைய வரும். அதாவது சொல்லுவாங்க இல்லையா, சின்ன உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, திடீர்னு ஊருக்கு கிளம்புறோம் வெளியூருக்கு, வீட்டில் இருக்கிற பொருளை என்ன பண்ணுவோம், 10-15 நாள் வரமாட்டோம் அப்படின்னா லேடிஸில் பார்த்தா எடுத்து பக்கத்தில் கொடுத்துருவாங்க, எது காசில் எதிர்பார்க்காம. அப்போ அந்த நிறைவுத்தன்மை வருது பாருங்கள். வெளியே வேஸ்ட்டாக போகிறதே அவங்களுக்கு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி எண்ணங்கள் நிறைய வரும். அப்படி உலக அமைதி வரணும்னா அதெல்லாம் முக்கியமான வித்தாக இருக்குது அப்படிங்கிற மகிழ்ச்சியாக. அது மட்டும் இல்லாமல் ஒரு மனிதன் முயற்சியினால் விளைவிக்கும் எந்த பொருளும் என்றும் அது அவனுக்கோ அவனுடைய வாரிசுகள் எனப்பட குறிப்பிட்ட நபர்களுக்கு தான் உரிமையானது என்ற கற்பனை முறை நீடித்து இருக்கும் வரை உலக அமைதி வராது அப்படிங்கிறார். அதாவது பொருள் எல்லா பக்கமும் நிறைவே வரும்போது தான் சிக்கல்கள் வாழ்க்கையில் குறையும். ஒரு சிலர்கிட்டே தேக்கி நிற்கிறதுனால தான் வளர்ச்சிகள் ரொம்ப குறைவாக இருக்குது. வளர்ச்சிகள் நல்ல ஒரு நிலையில் இருக்காது. அதாவது வளர்ச்சி வந்தால் கூட அவங்க மட்டும் வளரணுன்ற மாதிரி தான் பார்ப்பாங்க. பொருள் துறையில் குறைச்சது தான். அதனால் நம்ம மகிழ்ச்சியோட ஒரு நல்ல ஒரு திட்டம் கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, ஒரு அளவுக்கு மேலே பொருள் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஐடி கட்டுறது இவ்வளோ பெருமையாக சொல்கிறாங்க. இவ்வளோ டேக்ஸ் கட்ட அவ்வளோ டேக்ஸ் கட்டணுன்னு. டேக்ஸ் கட்ட வேணாம், ஒரு 10 பேர் அவங்ககிட்ட பொறுப்புகளை கையில் கொடுத்துருங்க. அந்த 10 பேர் அவங்க பார்த்துக்கூட பொறுப்பு அவங்களுக்கு. ரொம்ப பெரிய பணக்காரன் 100 பேரை பார்த்துக்கூடிய பொறுப்புனா அவர் இறங்கி அந்த வேலை இறங்கி அவங்க 100 பேர் இறங்கி பார்க்கணுன்னு கிடையாது. அவங்களுக்கு தேவையான பொருளெல்லாம் ஒதுக்கி கொடுத்து அவங்க கரெக்டாக போகுது சேருதா இல்லையா அப்படின்னு பார்த்துக்கிறது ஒரு அவங்களுக்கும் அமைதி கிடைக்கும். அவங்க என்ன நினைப்பாங்க, உள்ளே நினைக்கும் போது எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்க தோன்றுவாங்க இல்லையா. அதனால் உலக அமைதி சீக்கிரமாக வரும் அப்படிங்கிறாங்க. மகிழ்ச்சியாக சொல்லியிருக்கீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.